Hi, welcome to Learn English. Last video gerund form பார்த்தோம். இந்த வீடியோவில் to plus verb அந்த ஸ்ட்ரக்சரில் sentences பார்க்க போகிறோம். நான் எனது நண்பனிடம் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டேன். நான் அப்படிங்கிறதுக்கு I இது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கேட்டுக்கொள்ளுதல் கேட்கறது ask. I ask. எனது நண்பன் my friend. இதுவும் ஈஸி. give அப்படின்னா கொடு. to give அப்படின்னா கொடுக்கும்படி. சில இடங்களில் டு கிவ் அப்படிங்கிறது கொடுக்க இருக்கிற அப்படின்ற மீனிங்கும் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல கொடுக்கும்படி ஐ ஆஸ்க்டு மை ஃப்ரெண்ட் டு கிவ். எதுக்காக ஆஸ்க்டு அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் வருது? இந்த தமிழ் வாக்கியம் பாருங்கள். நான் எனது நண்பனிடம் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டேன். ஸோ கேட்டேன், ஆல்ரெடி கேட்டுட்டேன். அப்போ அது கடந்த காலம். ஆஸ்க்டு பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். அவர் எங்களை எழுதும்படி கேட்டுக்கொண்டார். He asked us எங்களை கேட்டுக்கொண்டார். He asked us என்ன கேட்டுக்கொண்டார்? to write எழுதும்படி. He asked us to write. அவர் எங்களை பார்க்கும்படி வேண்டினார். வேண்டுதலுக்கு இங்கிலீஷில் என்ன? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. request இந்த verb நம்ம யூஸ் பண்ணலாம். He requested us to see. அவர் எங்களை பார்க்கும்படி வேண்டினார். அந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். He requested us to see. நாங்கள் அவரை வேலை செய்யுமாறு கட்டளையிட்டோம். கட்டளையிடுதலுக்கு இங்கிலீஷில் என்ன? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். we ordered, commanded இந்த மாதிரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம். கட்டளையிடுதல் we ordered him to work. ஆசிரியர் மாணவர்களை கவனிக்கும்படி உத்தரவிட்டார். உத்தரவிடுதல் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆசிரியர் ஆசிரியர் அப்படின்னா டீச்சர். டீச்சர் அப்படிங்கிறது மேல் ஃபீமேல் ரெண்டுக்குமே டீச்சர் தான். டீச்சர் ஆர்டர்டு உத்தரவிடுதல். டீச்சர் ஆர்டர்டு ஸ்டூடெண்ட்ஸ் டு லிசன் கவனிக்கும்படி உத்தரவிட்டார். வங்கி அலுவலர் என்னை பணம் வாங்கி கொள்ள கூப்பிட்டார். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த பேங்க் ஆஃபீஸர் கால்டு மீ. கால் அப்படின்னா கூப்பிடுறது. கால்டு மீ கூப்பிட்டார், என்னை கூப்பிட்டார். டு ரிசீவ் மணி பணம் பெற்றுக்கொள்ள, பணம் வாங்கி கொள்ள. கடைக்காரர் வாடிக்கையாளரை சில நிமிடங்கள் காத்திருக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஷாப்கீப்பர் ஆஸ்க்டு கஸ்டமர் டு வெயிட் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ். இந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் ஆகிருக்கு அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள். அதனுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். எந்த இடத்துல வேர்ப் வந்திருக்கு, எந்த இடத்துல டு ப்ளஸ் வேர்ப் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நாங்கள் அவரிடம் எங்களை வெளியே செல்ல அனுமதிக்குமாறு வேண்டினோம். ஸோ நாங்கள், அவர், எங்களை இந்த மாதிரி ப்ரோனவுன்ஸை எப்படி சொல்லணும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். we requested him அவரை நாங்கள் கேட்டுக்கொண்டோம், வேண்டினோம். we requested him to allow us to go out. ரெண்டு வருது பாருங்கள். to allow us to go out. குழந்தைகள் அவர்களிடம் விளையாட வருமாறு கேட்டுக்கொண்டன. குழந்தைகள் சில்ட்ரன் எஸ் சேர்த்தக்கூடாது, தட் இஸ் ராங். அப்போஸ்ட்ரஃபி எஸ் சேர்க்கலாம். சில்ட்ரன்ஸ் அப்படின்னு அப்போஸ்ட்ரஃபி எஸ் சேர்க்கலாம், பொசசிவ். ஸோ வெறும் எஸ் சேர்த்துடக்கூடாது. சில்ட்ரன் அப்படின்னாலே குழந்தைகள் தான். சில்ட்ரன் ஆஸ்க்டு தம் டு கம் அண்ட் ப்ளே. ஓகே, குழந்தைகள் அவர்களிடம் விளையாட வருமாறு கேட்டுக்கொண்டன. அடுத்து, நான் உங்களை நிறைய பயிற்சி செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறேன். எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? இதை கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.